வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம் நம்ம சேனல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணம் குடும்பங்கள் பிரியக்கூடாது, குழந்தைகள் அனாதையாக ஆகக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல திருமணம் முடிஞ்சு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை சற்று வளர்ந்ததும் இவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டால் அந்த குழந்தையின் கதி என்ன, நிலை என்ன? அப்பாவை காணாமல் இயங்கும் அல்லது தாயை காணாமல் இயங்கும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்ய மிக கடினமாக இருக்கும். இருவரும் இருந்து சப்போர்ட்டாக உதவி செய்தால்தான் இந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்தை நாம் பூர்த்தி செய்ய முடியும். இல்லை என்றால் கொஞ்சம் கடினம். அப்போது அந்த குழந்தை இயங்கும், வேதனை அடையும். இளம் குழந்தை, சின்ன குழந்தை, அவர்களுக்கு என்ன தெரியும்? அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இடையில் மக்களின் சந்தோஷத்துக்காக பாடலையும் பாடி நிறைய கதைகளையும் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சில நல்ல விஷயங்களை எடுத்து கூற ஆசைப்படுகிறேன். முதலில் சாமி கும்பிடுவது எப்படி, என்ன? யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். ஏன், நம் உடலில் உள்ள உறுப்புகளும் நமக்கு எத்தனையோ உதவிகள் செய்கிறது. அதற்கு ஏதாவது நாம் பதிலுக்கு ஏதாவது செய்கிறோமா? அதன் செயலை அது செய்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நீங்கள் நன்றியை சொல்லிக் கொண்டே வாருங்கள். உங்கள் உடலில் உள்ள உறுப்புகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம், தட்டி கொடுத்து பாராட்டலாம். இதுவே கடவுள் வணங்குவதற்கு, சாமி வணங்குவதற்கு சமம். ஆகவே உங்கள் உடலில் இயங்கும் ஒவ்வொரு உறுப்பும் உங்களுக்காக செயல்படுகிறது. இதயம் துடிக்கிறது, நம்மை உயிருடன் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. ரத்தம் ஓடுகிறது, கை கால் அசைவு, கண்கள் பார்ப்பது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அவைகளுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்வோம். அதுவே கடவுளுக்கு சமம். கடவுள் இல்லை என்று நான் கூறவில்லை. கடவுளுக்காக உங்கள் நேரத்தையும் உங்கள் எனர்ஜியும் வீணாக்காமல் இருக்கும் இடத்திலே கடவுளை எண்ணி வணங்குங்கள். கடவுள் உங்களுக்குள் வருவார். நீங்கள் நல்லதை செய்தால் கடவுள் உங்களுக்குள் வருவார். கெடுதலை செய்தால் உங்களை விட்டு விலகிடுவார். இதுதான் ஒரு சிறிய விஷயம். இதை நாம் தெரிந்து கொண்டால் அதுவே போதும். கடவுளை வணங்கியதற்கு சமம். நன்றி, வணக்கம் என்று இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். பாருங்கள், எனது யூடியூப் சேனலை தவறாமல் கேளுங்கள். சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துரையும். இதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்தவர்களை நீங்கள் உயர்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் உங்கள் உயர்வுக்கு மற்றவர்கள் காரணமாக கண்டிப்பாக இருப்பார். நன்றி, வணக்கம்.